Hi friends, இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா steps in preparation of receipt and payment account அப்படின்றத பார்க்குறோம். Following are the steps involved in the preparation of receipt and payment account. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? Record the opening balance of cash in hand and favorable bank balance on the debit side of the receipt and payments account. If there is bank overdraft, it must be recorded on the credit side. இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் த ஓப்பனிங் பேலன்ஸ் இன் கேஷ். இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கணும் இல்லையா? அது கேஷ் வந்து கையில் இருக்கணும், இல்லைனா அதுக்கு ஃபேவரபுளாக பேங்க்கில் ஏதாவது இருக்கணும். அது எங்கே இருக்கணும்னு டெபிட் சைடில் இருக்கணும். அது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இன் டெபிட் சைட். இஃப் தெர் இஸ் பேங்க்கில் ஏதாவது நமக்கு வந்து ஓவர் டிராஃப்ட் இருந்ததுன்னா, அதாவது ஏதாவது பற்றாக்குறை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், கிரெடிட் சைடில் நம்ம வந்து போடணும். இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைட். ஆக்சுவல் கேஷ் ரெசிப்ட் டியூரிங் த இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைட். ஆக்சுவலி வந்து கேஷ் ரெசிப்டை நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்? டெபிட் சைடில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி கேஷ் பேமெண்ட் டியூரிங் த இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைட். இப்போ கேஷ் பேமெண்ட்டாக இருந்தால் கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். கேஷ் ரெசிப்டாக இருந்ததுன்னா டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். While recording cash receipt and payment, no distinction need to be made between revenue and capital item. அதில் வந்து என்ன இருக்காது? கேஷ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் ரெவென்யூவும் கேபிட்டல் ஐட்டம்ஸும் இருக்காது. அதாவது நோ டிஸ்டிங்ஷன், அதுக்கு என்ன டிஸ்டிங்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு தேவை கிடையாது. சிமிலர்லி நோ டிஸ்டிங்ஷன் நீட் டு பி மேட் வெதர் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் பெய்ட் ரிலேட்ஸ் டு த கரண்ட் பீரியட். அதாவது அதுக்கு ரிலேட்டடாக அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோமா, இல்லை பே பண்ணியிருக்காங்களா அந்த கரண்ட் பீரியடில், இல்லை ப்ரீவியஸ் இயரில், இல்லைனா ஃப்யூச்சரில் பண்ணுவாங்களா அப்படின்றத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இஃப் த டோட்டல் ஆஃப் த டெபிட் சைட் இஸ் மோர் தென் த கிரெடிட் சைட், அதாவது மொத்த டோட்டல் வந்து டோட்டல் ஆஃப் த டெபிட் சைடு வந்து எதை விட அதிகமாக இருக்கணும்? கிரெடிட் சைடை விட அதிகமாக இருக்கணும். த பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் ஆன் த கிரெடிட் சைட். பேலன்சிங் ஃபிகர் எங்கே அப்பியர் ஆகிருக்கணும்னா கிரெடிட் சைடில் அப்பியர் ஆகிருக்கணும். இட் ரெப்ரசன்ட் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் ஆர் பேங்க். இது வந்து இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா க்ளோசிங் பேலன்ஸில் பேலன்ஸ் ஆஃப் கேஷையோ இல்லை பேங்க்கையோ வந்து ரெஃபர் பண்ணும். இஃப் த டோட்டல் ஆஃப் த கிரெடிட் சைடு இஸ் மோர் தென் டெபிட் சைட். அப்போ டோட்டல் வந்து என்ன பார்த்தோம்? டோட்டல் ஆஃப் த டெபிட் சைட் வந்து மோர் தென் கிரெடிட் சைட் பார்த்தோம். இப்போ டோட்டல் ஆஃப் த கிரெடிட் சைட் வந்து மோர் தென் டெபிட் சைடை விட கிரெடிட் சைடில் வந்து டோட்டல் அதிகமாக இருக்கும். த பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் ஆன் த டெபிட் சைட். அப்போ பேலன்சிங் ஃபிகர் இங்கே என்ன பண்ணுவோம்? டெபிட் சைடில் தான் பண்ணுவோம். அங்கே என்ன பார்த்தோம்? பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் ஆன் த கிரெடிட் சைட் பார்த்தோம். இட் ரெப்ரசன்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் மட்டும். அதில் ரெப்ரசன்ட் என்ன பண்ணுதுன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆர் கேஷ் ஆர் பேங்க்ன்றத முன்னாடி ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபார்மேட் வந்து தெரிஞ்சிருந்தால் தானே சம்மு போட முடியும். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபார்மேட்லாம் எப்படியெல்லாம் போடலாம், எந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஃபார்மேட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து ஃபார்மேட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ டெபிட் அண்டு கிரெடிட்னு போட்டுக்கணும். டெபிட் சைடில் நம்ம என்ன செய்யணும்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஃபார் ஃபார் இயர் எண்டிங், எந்த வருஷம் ஆரம்பித்து எந்த வருஷம் முடியுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் எண்டிங் என்னது, இந்த மார்ச்சாக இருந்ததுன்னா மார்ச், இது 2019 18 அந்த மாதிரி நம்ம அந்த இயரை போட்டுட்டு ரெசிப்ட்டு ருபீஸு அப்புறம் பேமெண்ட்டு ருபீஸ்னு காலம்ஸ் பிரிச்சுக்கணும். ரெசிப்ட் போட்டுட்டு 2 காலம்ஸு, பேமெண்ட் போட்டுட்டு 2 காலம்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்டை நம்ம பார்க்கலாம். ரெசிப்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஃபஸ்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வரணும் இல்லையா? அதனால் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். அது கேஷ் இன் ஹேண்ட் அல்ல கேஷ் அட் பேங்க்குன்னு பார்த்தோம். அது தியரி பார்க்கும்போது பார்த்தோம். அதே தான் கையில் பணம் இருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலான்ட்டாக ஏதாவது வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட்டாக இருக்கணும். ரெவின்யூ ரெசிப்ட்னா எதெல்லாம் ரெவின்யூ ரெசிப்ட்னு சொல்லணும்னா சப்ஸ்கிரிப்ஷன், 2 சப்ஸ்கிரிப்ஷன் போடணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அப்போ 2 என்ட்ரன்ஸ் ஃபீஸ், 2 ஜென்ரல் டொனேஷன், 2 கிராண்ட் இன் எய்ட், 2 சேல்ஸ் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், அப்புறம் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், 2 டிவிடெண்ட், 2 லாக்கர் ரெண்ட் ரிசீவ், 2 ரெண்ட் ரிசீவ், 2 சன்ட்ரி ரெசிப்ட். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா இதெல்லாம் நமக்கு என்னவா வருது? ரெவின்யூ இன்கமாக வருது. ரெவின்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி போடணும். வரவுகள், அதாவது வருமான வரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இது
இதில் வந்து நமக்கு ஒரு டு கிராண்ட் இன் எய்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. டு கிராண்ட் இன் எய்டு அப்படின்னு சொன்னோன்னா மானிய உதவி, அதாவது ஜென்ரல் டொனேஷன்றது மானிய உதவி. கிராண்ட் இன் எய்டுனா பழைய செய்தித்தாள்களை விற்கிறது, அது வந்து இது இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேல்ஸ் ஆஃப் நியூஸ். அப்போ மானிய உதவின்றது என்னது, கிராண்ட் இன் எய்ட் அப்படின்றது மானிய உதவி. அடுத்தது கேபிட்டல் ரெசிப்ட். எதெல்லாம் வந்து கேபிட்டல் ரெசிப்டாக இருக்கணும் அப்படின்னா, டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு, ஆயில் உறுப்பினர் கட்டணம் அப்படின்றது. டு டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்ம வந்து ஒரு டொனேஷன் வாங்கியிருப்போம் இல்லையா, அது வந்து அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். லிகசிஸ்னால் உயில் கொடைன்னு சொல்லுவாங்க. என்டோமெண்ட் ஃபண்ட்னா அறக்கட்டளை நிதி, என்டோமெண்ட் ஃபண்ட். டு சேல்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்னு கொடுத்தாங்க, அதாவது சொத்து விற்றதுக்கான தொகை எவ்வளோ இருக்கோ அது. அப்புறம் டு சேல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம விற்றதுக்கான முதலீடுகள் விற்ற தொகையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தொகை தான் வந்து சேல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். டு ரெசிப்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் ஃபண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட நோக்கம் இல்லைன்னா நிதி மூலமாக வந்த நமக்கு வரவுகள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிப்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவோம். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிதி முதலீடுகளுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டி கட்டிப்போம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட்டு, அதுதான் வந்து டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல்வரை. ஓவர் டிராஃப்ட்னா வங்கி மேல்வரை பற்றுன்னு அர்த்தம். இது வந்து இருப்பு எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து கேரி டவுன். இதில் பேமெண்ட்டில் என்ன அப்படின்னா, இங்கே கேரி டவுன் இருக்கிறது பேமெண்ட்டுக்கு வரும்போது ப்ராட் டவுன் ஆகிடும், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதுதான் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். அதில் ரெவென்யூ பேமெண்ட் என்னென்னா பை சேலரி, பை ரெண்ட் பெய்டு, electricity charges, by postage, by rent and taxes, by insurance, by advertisement, by telephone charges, by entertainment expenses, by audit fees, by repairs, by upkeep of ground, and by convenience charges, by newspapers and periodicals, by office expenses, by gardening expenses, by sundry expenses. இதெல்லாம் வந்து ரெவென்யூவில் வந்துடும், ரெவென்யூ பேமெண்ட்டில் வந்துடும். கேபிட்டல் பேமெண்ட்டுக்கு என்ன வரும்னா, பை ஃபிக்ஸ்டு அசட், பை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பை ரீபேமெண்ட் ஆஃப் லோன், பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். இதெல்லாம் வந்து கேபிட்டல் பேமெண்ட்டில் வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டோன்னா சம்மு போடும்போது எதுக்கப்புறம் எது வரும் அப்படின்றது, இது ரெசிப்டில் வருமா, இது பேமெண்ட்டில் வருமா. ரெசிப்டில் வந்ததுன்னா அது என்னது, ரெவென்யூ ரெசிப்டா இல்லை கேபிட்டல் ரெசிப்டா, இல்லை பேமெண்ட்டில் வந்ததுன்னா ரெவென்யூ பேமெண்ட்டா இல்லை கேபிட்டல் பேமெண்ட்டா அப்படின்னு தெரிஞ்சு சம்மு போடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால நம்ம இதை வந்து கண்டிப்பாக வந்து இதை ஒரு 4-5 டைம்ஸ் வந்து சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இது சம்மு போடும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்க்க போகிறோம்.